ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் வந்து காமெடி, லவ் அண்ட் அம்மா பையனோட பாசம் சொல்லிட்டு நிறையவே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ட்ராமா பாருங்க. இந்த ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை 2 பேருக்கா செஷன் பண்ணோம். ஸோ மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்கில் ஜெயிலில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பையன் வந்து அவங்கள பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க எதுக்கு செய்யாத தப்புக்காக பழி ஏத்துக்கிட்டு உள்ள வந்தீங்க? நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர், உங்களுக்காக எவ்வளவு பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண. அதுக்கு அவங்க என்னோட 2 குழந்தைங்களும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றதை எப்படி என்னால செய்யாம இருக்க முடியும்? ஸோ அது வரைக்கும் நான் இந்த ஜெயில தான் இருக்கணும், இல்லைன்னா என் குழந்தைங்களுக்கு ஆபத்து. நீயும் ஒரு பக்கம் என்னோட குழந்தைங்களை தேடு, அவங்க மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தாங்க நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க தான் குழந்தைங்களுக்காக செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. தென் 6 வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஜெயிலை விட்டு வெளியில வரும்போது அங்க அவங்களோட அசிஸ்டன்ட் தான் காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் என்னோட குழந்தைங்க கிடைச்சாங்களாம் கேட்கும்போது அதுக்கு அவரும் இல்லைன்னு சொல்லி சோகமா தலையாட்ட. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் வரான். இவன் தான் ஹீரோயின் ஜெயிலுக்கு போக காரணமாவே இருந்திருப்பான். உன்னை பார்த்தா 6 வருஷம் ஆச்சு சொல்லும், இருந்தாலும் வந்து உன்னோட அளவு குறையாம அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொட வர ஹீரோயின் அவனுக்கு பொலின்னு ஒரு அறைய விடுறாங்க. அதை பார்த்தா ஹீரோயினோட அப்பா, அடியே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, அவரால் தான் நம்மளோட பிசினஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, அவரை போய் நீ அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் திட்ட. ஹீரோயின் பாக்குறாங்க, டே நீலாம் ஒரு தகப்பனாடா, இவனுக்காக என்னோட குழந்தைங்களை கடத்தி செய்யாத தப்புக்கு என்னை பழியத்துக்கு வச்ச, இப்போ என்னன்னா இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தான் என்னோட அப்பா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பார்வை பார்க்க, இங்க பாரு சொல்லும், இப்பெல்லாம் கோவப்படுறதை விட்டுட்டு ஒழுங்கா நான் சொல்றது மட்டும் கேட்டுட்டு, ஏன்னா உன் குழந்தைங்க என்கிட்ட தான் இருக்கு, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, சோ நான் சொல்றது மட்டும் அமைதியா வாயை முடிக்கிட்டு கேளுங்கும் போது அதுக்கு ஹீரோயினும், இப்ப என்ன செஞ்சு தொலைனுங்க, இப்படி வா என்னோட வலிக்கு, இப்போ நீ என்ன பண்ண போறனா, கோமால என்னோட அண்ணன் இருக்கான், அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நான் பண்ணிட்டேன், அவன் கூட இருந்து அவனோட சொத்துக்கள்லாம் உன் பேருக்கு மாத்திக்கிட்டு அதை எனக்கு எழுதி கொடுத்துரு, அதுக்கப்புறம் உன் குழந்தைங்க உன்கிட்ட வந்து சேர்ந்துரும் சொல்ல எழுத்து என் குழந்தைங்களுக்காக இப்பெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு போறாங்க. இப்போ பாய் ஃப்ரெண்ட் கார மனசுல நினைக்கிறான், இங்க பாரு என் அண்ணன் வந்து கோமால இருக்கான், சோ அவனால ஒன்னும் பண்ண முடியாது, ஒத்தெல்லாம் என் கைக்கு வந்த பிறகு என் கூடவே நான் அவனை வச்சுப்பேன்னு சொல்லி அவன் பெரிய கனவுலாம் கண்டுட்டு இருக்கான். ஆனா அது கனவாவே போக போகுதுங்கிறது அவனுக்கு இப்ப தெரியல. ஹீரோயின் வந்து விசாரிக்கிறாங்க, நீ எவ்வளவு தூரம் தான் கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது அதுக்கு அசிஸ்டன்ட் காரனும், எனக்கு தெரிஞ்சு உங்க பசங்க 2 பேருமே உங்க அப்பா வீட்டுல தான் இருக்கணும், அங்க போய் செக் பண்ணா தெரிஞ்சிடுங்க, சரி அப்ப வெயிட் பண்ணி பசங்களை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் வந்து எங்க போறாங்கன்னா அந்த கோமலா இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களே, சோ அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க ஹீரோயின் வந்து வீட்டு வாசல்ல தான் கால் எடுத்து வைக்கிறாங்க. அங்க இருக்கிற மேட்ஸ் எல்லாரும் ஹீரோயின் மேல தண்ணியை ஊத்துறாங்க. அதை பார்த்த ஹீரோயினும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க. எதுக்கு நீங்க தண்ணியை விட்டு விலகுனீங்க, இந்த வீட்டுக்கு முதல்ல மருமக வரும்போது இது பண்ண வேண்டியது சம்பிரதாயம், இதை இப்ப நீங்க விலகிட்டீங்க, இது வந்து பெரிய அபசகனமாக போகுதுன்னு சொல்லி மேடு கத்திக்கிட்டு இருக்க. அட யாருடா இவ்வளவோ காதுக்குள்ள ஈமிக்கிற மாதிரி கொய்யின்னு கத்திக்கிட்டே இருக்காளுவோ, கொஞ்சம் அங்கிட்டு போய் கத்துங்கடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை பிடிச்சி தள்ளி விட்டு உள்ள போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தாத்தாவும் மாமியாக்காரையும் வராங்க. உனக்கு எவ்வளவு தைரியம், இந்த குடும்பத்தோட சம்பிரதாயத்தை நீ மீறியா, ஒழுங்கா அவ தலையில தண்ணியை தெளிச்சு உள்ள அனுப்புங்கன்னு சொல்லி மேடு கிட்ட சொல்ல, மேடு வந்து ஹீரோயினை பிடிக்க போறாங்க. ஆனா நம்ம ஆளு சாதாரண ஆளா, ஓங்கி ஒரு அறதான் அவ கண்ணமே பழுத்து போகுது. அடியே என்னடி என்ன அவமானப்படுத்துறியாங்கும் போது அதுக்கு தாத்தாவும், ஆமாமா நீ பண்றது ரொம்ப தப்புங்கும் போது, பின்ன என்ன தாத்தா, இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரப்போறவ, எனக்கு எவ்வளவு நீங்க மரியாதை கொடுக்கணும், ஆனா இந்த வேலைக்காரிங்க எனக்கு கொஞ்சம் கூட மதிக்கல, அப்படி இருக்கும்போது நான் இப்படி நடந்துக்கிறதுல என்ன தப்புன்னு சொல்லி அவ தைரியமா கேட்க, இந்த தைரியம் தாத்தாக்கு பிடிச்சி போகுது. சரி எந்த சம்பிரதாயம் தேவை கிடையாது, நீ உள்ளவான்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. உள்ள போய் அந்த கோமல இருக்கிற பையனை தான் பார்க்க போறாங்க. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்ப தாத்தா சொல்றாரு, இங்க பாருமா இவன் தான் என்னோட பேரன், இவனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல கோமால போயிட்டான், இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா இவ குணமா ஆயிடுவானு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை, அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், இனிமே இவனை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரு போக பின்னாடியே மாமியாக்காரி, பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நீ கதம் சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. இங்க ஹீரோயின் வந்து ஹீரோவை செக் பண்ணி பாக்குறாங்க. சில ஊசிகள்லாம் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அந்த ஊர்ல சித்த வைத்தியத்துல பெரிய டாக்டர் போல. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, நீ பார்க்கவும் அழகா தான் இருக்க, உன் உடம்பையும் என்னால குணப்படுத்த முடியும், ஆனா அதுக்காக நான் இங்க வரல, என்னோட குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு நீ எனக்கு ஒரு ட்ரம் கார்டு அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. ஹீரோயினும் யாருன்னு பார்க்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் கார தான். என்னமா செல்லம், ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ற போல, இன்னைக்கு வேற வெட்டிங் நைட்டு, நான் வேணா உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேட்க, ஓ தாராளமா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு உதத்தான் விடுறாங்க. அவன் பறந்து போய் கீழே விழுகிறான். அதை பார்த்தா அவனும், அடியே எதுக்கிட்டு இப்படி பண்ண, என்னோட இடுப்பிலுமே நீ உடச்சிட்டங்கும் போது
என்ன என்கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியங்க? என்ன உனக்கு மறந்து போச்சா? உன்னோட குழந்தைங்க என்கிட்ட தான் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாங்கும் போது, அப்படியா இப்ப மட்டும் நான் தாத்தாவை கூப்பிட்டேனா உன்னோட கதி என்னன்னு சொல்லி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, என்ன பயன்படுத்தி பாக்குறியா, உன்னை நான் அப்புறமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே ஓடிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோ பாக்குறாங்க, இங்க பாரு நீ ஒன்னும் ஆக்சிடென்டால கோமால இல்ல, உனக்கு யாரோ ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு இருக்காங்க, சோ கொஞ்ச நாள்ல நீ சாக போற, ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன், என்ன மீறி தான் உன்னோட உயிரை யாரா இருந்தாலும் எடுக்க முடியும், நான் இனிமே உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோட தலையில கை வைக்க, அப்ப ஹீரோ டக்குன்னு கண்ணு முழிச்சு பாக்குறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் என்னடா இவன் கோமால இருந்து எந்திரிச்சிட்டானான்னு சொல்லி பார்க்கும்போது, ஆனா அவர் எந்திரிக்கலாம் இல்ல, ஜஸ்ட் கண்ணு மட்டும் தான் முழிச்சிருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினும் இது எப்பவும் அடிக்கடி நடக்கிறது தான் சொல்லிட்டு ஹீரோயினோட கையையும் பிடிச்சிருப்பாரு. அதை எடுக்கலாம்னு அவங்க பாக்குறாங்க, அவங்களால எடுக்க முடியல. சோ அங்கேயே படுத்து அவங்களும் தூங்கிடுறாங்க. மார்னிங் ஹீரோயின் வந்து கண்ணு முழிக்கிறாங்க. அப்ப ஹீரோ மேல இருந்து எந்திரிக்கும் போது, என்ன இந்த ஆளோட வாசமும் என் குழந்தைங்களோட அப்பாவோட வாசமும் ஒரே மாதிரியே தோணுதே, ஒருவேளை இவன் தான் என் குழந்தைங்களோட அப்பாவா இருப்பானு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வருது. குழந்தைங்களோட அப்பாக்கு வந்து ஷோல்டர்ல அடிபட்டிருக்கும், அதே மாதிரி இவனுக்கும் அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலான்னு சட்டையை கழட்டும் போது அந்த இடத்துக்கு மேடு வந்துடுறாங்க. அவ வந்து தப்பா நினைச்சுக்கிறா, ஹீரோயின் வந்து ஹீரோ என்ன பண்ண பாக்குறாருன்னு. அதை பார்த்து ஹீரோயினும் ஒழுங்கா வெளியே போன்னு கத்திட்டு ஹீரோயின் வந்து ஹீரோட சட்டையை கழட்டி பாக்குறாங்க. அதுல நிறைய ஸ்கேர்ஸ் இருக்கு, ஆனா ஹீரோனுக்கு டவுட்டாவும் இருக்கு. இதை வச்சு நம்ம இவன் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. தென் ஹீரோயின் வந்து கீழே சாப்பிட வராங்க. அப்ப மேடு வந்து மாமியாக்காரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அதை பார்த்த மாமியாக்காரியும் உனக்கு இங்க சாப்பாடே கிடையாதுங்கும் போது, ஆனா ஹீரோயின் வந்து எதையும் கண்டுக்கல, நீ ஏதாவது சொல்லு நான் பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தாவும் நீ எதுக்கு இப்பெல்லாம் பேசுறங்கும் போது, அப்பா உங்களுக்கு தெரியவே தெரியாது, என் பையனுக்கே உடம்பு சரியில்லை, ஆனா இவன் என் பையனை ஃபோர்ஸ் பண்றா அப்படிங்கும் போது ஹீரோயின் குடிச்சிட்டு இருந்த காஃபியெல்லாம் எடுத்து துப்பிடுறாங்க. ஆண்டி நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது அங்க வந்து ஒரு குட்டி பையன் வரான். நான் அம்மா பார்த்துட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஓடிப்பாங்க. அப்ப மாமியாக்காரி வந்து சூசு இங்க வாடா, அவனும் அம்மா கிடையாதுன்னு சொல்லும் போது அதை கேட்ட அந்த குட்டி பையனும் இல்ல என் கனவுல வந்தாங்க, இவங்க தான் எங்களோட அம்மான்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க, ஓ இந்த பையன் வந்து ஹீரோவோட பையனான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட பசங்களும் இவ்வளவு பெருசு தானே வளர்ந்துருப்பாங்க, இந்த மாதிரி பையன் தானே எனக்கும் இருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அவங்க பட்லர் வந்து கத்துறாரு, சாருக்கு என்னமோ ஆயிடுச்சு, டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அங்க பதறி போய் எல்லாரும் பார்க்க போறாங்க. டாக்டர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இவர் இனிமே பொழைக்க வாய்ப்பே கிடையாது, இவர் இறந்து போக போறாருன்னு. அதை கேட்ட மாமியாக்காரியும் இவ வந்த நேரம் தான் சரி கிடையாது, இவ தான் என் பையனை கொல்ல பாக்குறான்னு சொல்லி கத்தி அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ பாக்குறாங்க, இவனுக்கு யாரோ திருப்பி பாய்சன் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் இவன் நிலைமை மோசமா இருக்கு, இப்ப நான் ட்ரீட் பண்ணனா அவன் சரியாயிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோவோட பக்கத்துல போக, ஆனா அங்க இருக்க எல்லாரும் தடுக்கிறாங்க, நீ அவன் பக்கத்துல போக கூடாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினுக்கு வேற வழியே தெரியல, அதனால என்ன பண்றாங்கன்னா ஹீரோட கழுத்திலேயே கத்திய வச்சுட்டு, இங்க பாருங்க இப்ப மட்டும் நீங்க ட்ரீட் பண்ண விடல, நானே இவனை கத்தியால குத்தி கொலை பண்ணிடுவேன்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயமாகிடுது. நீ ஏன் இப்ப பண்ற பைத்தியமான்னு சொல்லி மாமியாக்காரியும் கத்திக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க என்னால அவனை குணப்படுத்த முடியும், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு வேற வழி தெரியல. சோ எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஹீரோனும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்படியே அரை மணி நேரம் ஆகுது, ஒரு மணி நேரம் ஆகுது, ஆனா ஹீரோ கண்ணு முழிக்கவே இல்ல. அதை பார்த்த மாமியாக்காரியோ பாத்தீங்களா இவன் கண்ணு முழிக்கவே இல்ல, என் பிள்ளைய இவன் என்னமோ பண்ணிட்டான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறாங்க, இல்லையே இவ்வளவு நேரத்துக்கு இவன் கண்ணு முழிச்சிருக்கணுமே, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கிட்ட போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எல்லாமே நார்மல்னு காமிக்குது. அப்ப ஹீரோயினுக்கு புரிஞ்சு போகுது, இவன் வந்து கண்ணு முழிக்காம நடிச்சுக்கிட்டு இருக்கான், இவனை நம்ம தான் எந்திரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, சரி என்னோட கடைசி ட்ரீட்மெண்ட்டா ஷாக் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கணும், நான் அதே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோட பேண்ட் கழட்ட போக, அதை பார்த்தா மாமியாக்காரியும் அடியே என்னடி பண்ற அப்படின்னு கேட்கும்போது, ஒரு மனுஷனுக்கு உயிரை விட மானம் தான் முக்கியம், அப்படி இருக்கும்போது மானத்தையே கழட்டி விட்டா யாரா இருந்தாலும் ரியாக்ட் பண்ண தானே செய்வாங்க, அதை தான் இப்ப நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேண்ட்டை கழட்ட போறா. அங்க இருக்கிற எல்லாரும் நோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல இங்க ஹீரோவால பொறுக்க முடியல, போதும் நிறுத்திடின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிடுறாரு. அடாம் அவனே என்கிட்டயே அவன் வேலையை காமிக்கிறேன்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு, நீங்க கண்ணு முழிச்சுட்டாங்க சொல்லி அப்பாப்பி போல கேட்டுட்டு இருக்க. அப்ப தாத்தாலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு, தம்பி முழிச்சிட்டியாடா உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அப்ப ஹீரோ ஓகே தாத்தா நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா என்னால கால் தான் ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்ல, டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் தான், அப்படி இருக்கும்போது கால் அஃபெக்ட் ஆகுறதுல ஒன்றும் சொல்ல முடியறதுக்கு இல்ல, இதுக்கு ஃபேமஸான டாக்டர் ஈ கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் காலை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ஈ வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் தான். சரி ஹீரோ ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம எல்லாரும் வெளியில போலாம்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப மாமியாக்காரி சொல்றாங்க, இங்க பாரு என் பையன் வந்து நீ பண்ண ட்ரீட்மெண்ட்ல ஒன்றும் சரியாகல, அவன் மன வலிமையால மட்டும்தான் சரியாயிருக்கான், இப்போ என் பையன் வந்து கண்ணு முழிச்சிட்டான், அவன் வந்து இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே மாட்டான், ஸோ இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகிறது நிச்சயம் சொல்ல. அப்படியா, ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் பையனை நான் ஃபோர்ஸ் பண்ணனே, அப்படி இருக்கும்போது என் வயிற்றுல ஒரு குழந்தை வந்துடும், அதுக்கப்புறம் யாராலையும் என்னை வீட்டை விட்டு துரத்த முடியாதுன்னு சொல்ல, அடிப்பாவியே அப்போ உண்மையாகவே என் பையனை நீ ஃபோர்ஸ் பண்ணியான்னு சொல்லி அவங்க திட்ட. அப்போ சூசு வந்து அம்மா நீங்கள் எங்கேயும் போகாதீங்க என் கூட தான் இருக்கணுங்கும் போது, அப்போ மாமியாக்காரியும் அடே அவனும் அம்மா கிடையாதுடாங்கும் போது,
பரவாயில்ல, இவங்க என்னோட அம்மாவா இல்லாம இருக்கலாம், ஆனா இவங்க தான் என்னோட கனவுல வந்தாங்க. சோ இவங்கள தான் நான் என்னோட அம்மாவை ஏத்துக்க போறேன்னு சொல்ல மாமியாக்காரிக்கு கடுப்பாகிடுது. பாடி கார்ட்ஸ் இவனை பிடிச்சி உள்ள அழைச்சிட்டு போங்கன்னு சொல்ல, ஆனா அந்த பாடி கார்டோட சைகை வந்து சரியில்லை. அதை ஹீரோயின் கவனிக்கும் போது அவன் பின்னாடி ஒரு கத்தி வச்சிருக்கான். அதை பார்த்த ஹீரோயின் கரெக்டா சூசுவை கத்தியால குத்த போகும்போது அவங்க வந்து காப்பாத்திடுறாங்க. இங்க மாமியாக்காரிக்கெல்லாம் அள்ளு விட்டுடுது. ஆனா இங்க ஹீரோயின் மாசா சண்டை போட்டு அந்த பாடி கார்டை வந்து புடிச்சிட்டு போக சொல்லிடுறாங்க. அதை பார்த்த மாமியாக்காரிக்கு ஹீரோயின் காக்க வந்த தேவதை மாதிரி தெரியுறாங்க போல. இவ்வளவு நேரம் கண்ணாபுண்ணான்னு திட்டினவங்க ஒரு செகண்ட்ல அப்படியே ஆளே மாறிடுறாங்க. எங்களை காக்க வந்த தெய்வமே, இந்த வீட்டு குத்து விளக்கே, நீ எங்கேயுமே போக கூடாதுமா, எங்க வீட்டுல தான் இருக்கணும், நீ இந்த வீட்டோட மருமகன் சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அதை ஹீரோயின் பாக்குறாங்க. என்னாச்சு இந்த ஆன்டிக்கு, அதாவது மரங்கிறம் கலந்துடுச்சா இப்படி பேசிட்டு இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. ஆனா அவங்க விட மாட்டேங்கிறாங்க. உங்களை விட்டு போகாதன்னு சொல்லி பாவமா அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாவமா சூசுவும் கையை பிடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினும் நான் எங்கடா போறேன்னு சொன்னேன், நீங்க தானடா போக சொன்னீங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. சரி சரி விடுங்க, நான் எங்கேயும் போகலங்க, சரிம்மா வாங்க நம்ம அப்பா பார்க்கலாம்னு சொல்லி சூசு உள்ள அழைச்சிட்டு போறான். உங்க ஹீரோ வந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினை வரும்போது அவர் பாக்குறாரு, இவ தானே என்னோட பேண்ட்டை கழட்ட பார்த்தான்னு சொல்லி முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன். சூசு வந்து அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க, அம்மா தான் உங்களை ரொம்ப கவனமா கவனிச்சுக்கிட்டாங்க, அதனால தான் நீங்க சீக்கிரமா குணமாயிட்டீங்கன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோவும் யாரா உனக்கு அம்மா வாங்கும்போது இவங்க தான் என்னோட அம்மா, என் கனவுல வந்த மாதிரியே அப்படியே சேமா இருக்காங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, இவெல்லாம் உன்னோட அம்மாவே இல்லைன்னு சொல்லி ஹீரோ கத்த. என்ன அப்பா சொல்ற, அம்மா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதோட எனக்கு தம்பி வேற வரப்போறான், அப்படி இருக்கும்போது இவங்க தானே என்னோட அம்மான்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன நடக்குது இங்க, அவன் என்ன சொல்றாங்கும் போது அடக்குள்ள கத்திரிக்கா இப்படி என்ன மாட்டி விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இவன் ஏதோ வளர்றான், வாடா வெளியில போலான்னு சொல்லிட்டு அவனை வெளியில அழைச்சிட்டு போயிடுறாங்க. தென் பையனை விட்டுட்டு அவங்க உள்ள வர அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, இங்க பாரு உன்னோட ஃபைல தான் நான் பாத்துட்டு இருக்கேன், நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ, உன்னோட பேக்ரவுண்டே சரி கிடையாது, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி நீ ஒய்ஃபா இருக்க முடியுங்க. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பார்க்கும்போது இப்ப எதுக்காக நீ சிரிக்கிறங்கும் போது சரி உங்களுக்கு என்ன டிவோர்ஸ் வேணுமா, சரி வாங்கிக்கோங்க, ஆனா இப்ப நான் தர மாட்டேன், 3 நாள் கழிச்சு தான் தருவேன், அது வரைக்கும் நான் இந்த வீட்டு மருமக தான், என்ன உங்க பக்கத்துல படுத்து தூங்கலாமாங்கும் போது அதுக்கு ஹீரோ முடியவே முடியாது, வெளியில போங்க. அப்ப ஹீரோ செய்ய வேண்டியதெல்லாம் ஹீரோயின் செய்யறாங்க. அப்படியே கையை பிடிச்சு முறுக்கி அதனால என்ன தடுக்கவே முடியாது, கண்டிப்பா நான் இங்கதான் படுத்து தூங்குவேன்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் மறுநாள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து சுசுவை நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. அப்ப ஆன்டி சொல்றாங்க, இங்க பாருமா உன் பேர்ல சில ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், நீ போய் அங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வான்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க, என்னடா என்னோட கண்ணை என்னாலே நம்ப முடியல, இது இந்த ஆன்டி தானான்னு சொல்லி பாத்துட்டு இருக்க, என்ன இப்படி பாக்குற, இப்ப நீ வந்து இந்த ஃபேமிலியோட மருமக, உனக்குன்னு சில மரியாதைகள்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கான பேப்பர்ஸ்லாம் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவங்க உள்ள போறாங்க. இங்க வந்து தம்பிக்காரன் பாக்குறான், இவனுக்கு ஹீரோ நடப்பானோ ஒருவேளை நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருக்கானு சொல்லி ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் நான் உனக்கு காஃபி ஊத்தி தரேன்னு சொல்லி ஹீரோவோட காலே ஊத்தி விட்டுறான். ஆனா ஹீரோக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல, சாரிண்ணே தெரியாம ஊத்திட்டேன்னு சொல்லி அவனை நடிச்சிட்டு இருக்க. ஆனா ஹீரோக்கு நல்லாவே புரியுது இவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு தென் ஹீரோ வந்து அந்த டாக்டரை பத்தி தான் விசாரிக்க சொல்றாங்க. அவங்க கீழே சீக்கிரம் கண்டுபிடிங்க, என்னோட காலுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல அவங்களும் அவங்களை கண்டுபிடிக்க தான் முயற்சி பண்றோம், ஆனா அவங்களோட கான்டாக்ட் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த டயத்துக்கு தம்பிக்காரன் வரான், என்னன்னா கொஞ்சம் உடம்பு நல்லானோன்னு வெளியில சுத்திக்கிட்டு இருக்க, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, கம்பெனியை பார்த்துக்க தான் நான் இருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இனிமே நானே கம்பெனியை பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஹே என்ன அண்ணா காமெடி பண்ணிட்டு இருக்க, இந்த காலை வச்சுக்கிட்டு நீ கம்பெனியை பார்த்துக்க போறியான்னு சொல்லி அவன் கலாய்க்க அவனுக்கு கோவம் வந்துடுது. பாடி கார்ட்ஸை வச்சு பிடிக்க வச்சு உனக்கு எவ்வளோ தைரியம், என்னையே நீ இப்படி பேசுறியா, உன் மூளை கொஞ்சம் மழுகி போயிருக்கு, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவனை போட்டு தண்ணிக்குள்ள முக்கிய எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயின் அங்கே வராங்க. யாரோ சொன்னாங்க நேத்து நான் ரொம்ப கேவலமானவன்னு, ஆனா இப்ப பார்த்தா தானே தெரியுது இங்க விட கேவலம் பெருசா நடக்குது, இதுக்கு நானே எவ்வளவு பரவாயில்லப்பான்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ பாக்குறாரு, இப்ப நீ என்ன சொல்ல வர, நான் ரொம்ப கொடூரமானவன் சொல்ல வரியா, அப்படி இருந்திருந்தா இவ்வளவு நேரத்துக்கு நான் உன்னை சாகடிச்சிருப்பேன், ஏன் இப்ப வேணா உன்னை கொன்னுடுவான்னு சொல்லி கேட்க பின்னாடி வந்து பாடி கார்ட்ஸ்லாம் நின்னுக்கிறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாரு, பாஸ் இவங்க கொடுத்த மருந்தால் தான் இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்க, அந்த மருந்து கூட அந்த டாக்டர் ஈயோடது தான் சொல்லும்போது அப்போ இவளுக்கு டாக்டர் ஈய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பாரு அந்த மருந்து என்ன மருந்து எனக்கு கொடுத்தங்கும் போது அது சும்மா விட்டமின் அதுதான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி இவ சமாளிக்க போய் சொல்லாத, அது டாக்டர் ஈயோட மருந்து, அது உன்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா அவங்களும் உனக்கு தெரியும், அவங்க எங்க இருக்காங்கன்னு என்கிட்ட உண்மையை சொல்லுங்கும் போது அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, நீ போய் வேற வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்ட, பாடி கார்ட்ஸ் 2 அடியை போடுங்க அவளுக்குன்னு சொல்லி சைகை காமிக்க நம்ம ஹீரோயினை பத்தி தலைவருக்கு தெரியல, அவங்க என்ன அடி வாங்குற ஆளா அடி கொடுக்குற ஆளு, அவங்க பறந்து பறந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாரு 3 நாள் உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அப்படி இருக்கும்போது சும்மா என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காத, அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. தென் ஹீரோயின் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க அவன் அப்பாக்காரன் வந்து எங்கம்மா
மாப்பிள்ளையை காணும், நீ மட்டும் தனியா வந்திருக்கேங்க கேட்கும்போது, உன் மூஞ்ச பக்கலாம் அவருக்கு விருப்பம் இல்லையா, அதனால தான் அவர் வரலன்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அப்பாவே இப்படி அவமானப்படுத்துவேன்னு சொல்லி ஸ்டெப் மாமா கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும், உனக்கெல்லாம் பேச தகுதியே கிடையாது, நீ என்கிட்ட வந்து பேசுறியாங்கும் போது அதை கேட்ட தங்கச்சிக்காரி கோவப்பட்டு ஹீரோயின் அடிக்க வர, அப்ப ஹீரோயின் வந்து அவளை பிடிச்சி அடிச்சுட்டு அவ கழுத்துல கத்திய வச்சு, இப்ப என் பையன் எங்க இருக்கான்னு சொல்றீங்களா இல்ல இவனை நான் கொல்லட்டுமான்னு சொல்லி கேட்க, அப்பாக்காரன வேற வழி இல்லாம பையனை அழைச்சிட்டு வர சொல்றான். பையனை பார்த்த ஹீரோயினும் பாசமலையில உருக, அந்த பையனுக்கும் ஹீரோயின் தான் அம்மாங்கிறது தெரிஞ்சிருக்கு. அம்மா, நான் உனக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன், ஏமா நீ இவ்வளவு லேட்டா வரேன்னு சொல்லி பாவமா கேட்க, இந்த மன்னிச்சிர தங்கம், அம்மா உன்னை ரொம்ப நாளா பார்க்காம இருந்துட்டேன், ஆனா இனிமே அப்படி நடக்காது, இனிமே நான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு பையன் எங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்க, அவன் இங்க இல்லங்கும் போது அது கிட்ட ஹீரோயினும், இல்லனா என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது அப்ப அந்த குட்டி பையன் வந்து ஒரு பாட்டில் கொடுக்குறான், அதாவது அந்த பையனோட அஸ்தின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த ஹீரோயினும், என் பையனை நீங்க என்ன பண்ணீங்க, யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாங்க என்ன பண்ண முடியும், அவன் அழைச்சிட்டு வரும்போதே உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டான், அதுக்கு நாங்க என்ன பண்ண, ஆனா அதுக்காக இப்போ உன் பையனை அழைச்சிட்டு போயெல்லாம் நினைக்காதுன்னு சொல்லிட்டு அங்க நிறைய பாடி கார்ட்ஸ் வராங்க. பாரு, உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சுட்டு உன் பையனை அழைச்சிட்டு போயிட்டே இரு, அது வரைக்கும் அவன் என் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்கும் போது அதை பார்த்த ஹீரோயினும், இப்போதைக்கு நம்ம பையனை அழைச்சிட்டு போக முடியாது, இதுக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணணும்னு யோசிக்க அந்த குட்டி பையனை இழுத்துட்டு போறாங்க. அவனும் பாவமா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே போறான். பிறகு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஃபேஃபே வந்து, அம்மா எதுக்காக நீங்க சுகமா இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு விளையாட்டு காமிக்குவான்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினுக்கு, நம்ம பையனும் இப்போ உயிரோட இருந்தா நம்ம கிட்ட இப்படி தானே பேசியிருப்பான்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு டக்குன்னு அவன் பையனோட இடுப்பை பாக்குறாங்க. அதுல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும், நம்ம பையனுக்கும் இதே மாதிரி தானே சின்ன வயசுல இருந்துச்சு, ஒருவேளை இவன் தான் நம்ம பையனோன்னு யோசிக்கிறாங்க. சரி ஃபேஃபே, நீ போய் விளையாடுன்னு அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கதான் உட்காந்துருக்காரு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு நீங்க வந்தீங்களான்னு கேட்கும்போது அதை பார்த்த ஹீரோவும், இவளுக்கு எப்படி தெரியும், நாங்க வந்து அதை கண்டுபிடிச்சி இதை வச்சு ஏதோ பிளான் பண்ண பாக்குறா, நம்ம உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நானும் அங்க வரலையேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஃபேஃபேயோட அம்மாக்கு என்னாச்சுன்னு கேட்க, அதை பார்த்த ஹீரோவும், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குற, ஏன் ஃபேஃபேயோட அம்மாவா நீ மாறலான்னு நினைக்கிறியா, அதுக்காக தான் இப்பெல்லாம் கேட்குறியான்னு சொல்லி ஹீரோ கோவப்பட, இங்க பாருங்க ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன், அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுறீங்கும் போது, இங்க பாரு எனக்கு 3 நாள் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்க, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ, அதோட என் பையன் பக்கத்துல நீ வரவே கூடாதுங்க. அதுக்கு ஹீரோயினும், உங்க பையன் பக்கத்துல இனிமே நான் போகவே மாட்டேன் போதுமான்னு சொல்லிட்டு அவங்க கோவமா போயிடுறாங்க. அப்படி ஹீரோயின் ரூமுக்கு போகும்போது அங்க ஃபேஃபே வந்து வாசல்ல நிக்கிறான். அம்மா நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கலாமான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ஹீரோ சொன்னதை யோசிச்சுட்டு, இல்லடா நீ போய் தனியா தூங்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதே மாதிரி மறுநாள் எல்லாரும் சாப்பிடுறாங்க. அப்பயும் வந்து ஃபேஃபே, அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறீங்களான்னு கேட்கறான். ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, இல்லடா நீயே சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அதை பார்த்த ஃபேஃபேக்கு அழுகையா தாங்கல. அப்போ அவங்க ஆன்ட்டி வந்து, அம்மா ஏதோ சோகமா இருக்கா போல, அதனால தான் உன்னை பார்க்க மாட்டா, கொஞ்சம் நேரம் வந்து உங்ககிட்ட பேசுவான்னு சொல்ல, இல்ல பாட்டி அம்மா என்கிட்ட நேத்துலேருந்து பேச மாட்டேங்கிறாங்க, இந்த அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவன் அழுக. அதை பார்த்த ஹீரோவும், ஃபேஃபே ஒன்னும் உன் அம்மா கிடையாது, எதுக்காக அப்படி பண்றேன்னு சொல்ல, இல்ல இல்ல அவங்க தான் என்னுடைய அம்மான்னு சொல்லி அவனை அழுவ, வாயை மூடுடா, இந்த 2 வருஷத்துல உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு, நீ கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல போய் கடை, அப்பதான் நீ உருப்பிடுவேன்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் வச்சு தூக்கிட்டு போக சொல்றாரு. ஃபேஃபேவும் அழுதுகிட்டே போறான். அதை பார்த்து ஆன்ட்டியும், ஏன்டா இப்படிலாம் பண்றங்கும் போது, அம்மா அவன் என்னோட பையன், எனக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் கோஸ்ட் டாக்டரோட ஆக்ஷன் தான் நடக்குது. அதாவது நம்ம ஹீரோயினோட ஆக்ஷன் தான். இதுல அரிய வகையான மருந்துகள் வைக்க போறாங்களாம், இது எங்கேயுமே கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஹீரோயினோட அப்பாவும் வந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வர, அவர் வந்து, மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, என் பொண்ணு உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி அவன் ஓவரா வளைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. அது ஒரு ஓரமா ஹீரோயின் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இன்னைக்கு சிரிச்சு கொடுத்தாப்பா, இனிமே நீ உன் வாழ்க்கையில சிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஹீரோயின் ஸ்டேஜுக்கு வராங்க. அவங்க கண்டுபிடிச்ச மருந்துகளோட பேர்கள்லாம் சொல்லிட்டு இது எப்படி எப்படி யூஸ் ஆகலாம் சொல்லிட்டு அவங்க போறாங்க. போகும்போது ஹீரோவை கொஞ்சம் பார்த்துட்டே போறாங்க. அதை பார்த்து ஹீரோக்கும், இந்த கண்களை நான் எங்கேயே பார்த்துருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. இவருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது, இது ஹீரோயினா இருக்குமோன்னு. அதனால அசிஸ்டன்ட்டை சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து அந்த மருந்து கொண்டு வந்து வைக்கிறாரு. அங்க உள்ளவங்க எல்லாரும் ஏலம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில ஹீரோ தான் அதை 7 மில்லியனுக்கு வாங்குறாரு. இப்படி அந்த மருந்தை எல்லாரும் அதிசயமா பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ ஓடுது. இந்த அப்பங்கார என்ன பண்ணிருக்கானா, ஸ்டெப் பிசினஸ்க்காக ஸ்டெப் மாம் வந்து வேற யாரோட ரூம்லயே கொண்டு போய் விட்டுருக்கான். அதை வந்து அங்க வீடியோவா ஓடிட்டு இருக்க. இது ஸ்டெப் மாம்க்கே தெரியாது போல. அட பாவி மனுஷா, என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்க.
அவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே போய் அந்த வீடியோவை ஆஃப் பண்ணி விட்றான். அதை பார்த்து அசிஸ்டண்ட்டும், நீங்கள் கண்ட வீடியோஸ் போட்டு எங்கள் டாக்டர் ஈயை வந்து அவமானப்படுத்திட்டீங்க, அதனால அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, இதோட ஆக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் மருந்து வாங்க தானே இங்கே வந்தோம், எப்படி நீங்கள் முடிக்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இங்கே ஹீரோக்கு வந்து கால் வருது, பாஸ் அந்த மேடத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் உடனே வரீங்களாங்கும் போது ஹீரோவும் அங்கே கிளம்பி போகிறாரு. இங்கே ஹீரோயின் வந்து அவன் பையனை காப்பாற்றி எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டோன்னு நினைக்கும் போது அங்கே ஹீரோ வந்து, மேடம் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை பார்த்த ஹீரோயினும், இவன் எங்கடா இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அவங்க காரில் ஏறப்போக ஹீரோக்கு வந்து இது ஹீரோயினாக இருக்குமோன்னு சொல்லி டவுட்டாகவே இருக்குது. மேடம் என்கிட்ட கொஞ்சம் பேசுகிறீங்களாங்கும் போது அப்போ ஹீரோயின் காரில் ஏறிக்கிட்டு, உங்ககிட்ட இப்போலாம் பேச எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல, என்னை பார்த்து பயப்படுறீங்க போலங்கும் போது, நான் ஏன் உங்களை பார்த்து பயப்பட போகிறேன், இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, ஓ அதனால இப்போ நான் கிளம்புறேன் பை பைன்னு சொல்ல ஹீரோவும் பார்க்குறாரு என்னடா நடக்குதுன்னு. அப்போ அந்த டைமில் தான் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. இப்படி மேடத்தோட அனுமதி இல்லாமல் நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது, மேடம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வச்சிடறாரு. ஹீரோக்கு டவுட்டாகவே இருக்கு, அதனால வேகமாக வீட்டுக்கு வராரு. அங்கே மேடிக்கிட்ட வந்து ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது, காலையிலேருந்து நாங்கள் அவங்கள பார்க்கல, ரூம்லேயே தான் இருக்காங்கும் போது ஹீரோக்கு சந்தேகம் அதிகமாகுது. அதனால அவளே சாவி போட்டு உள்ளே போய் பார்க்குறாரு, ஹீரோயினை காணும். அப்போது நான் சந்தேகப்பட்டது சரிதான், அப்போ அவள் தான் டாக்டர்னு சொல்லி பார்க்க ஹீரோயின் பாத்ரூம்லேருந்து வெளியில் வராங்க. அதை பார்த்து ஹீரோவுக்கு ஷாக்கு. அப்போது அவள் இவ இல்லையான்னு யோசிக்க, இப்போ இதுக்கு என் ரூமுக்கு வந்தீங்க, அதுவும் என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்களே சாவி போட்டு வரீங்க, இதெல்லாம் நியாயமான்னு சொல்லி ஹீரோயின் கோவப்பட, இல்லை உங்ககிட்ட ஒன்று சேர்க்கணும் அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போகிறாரு. அப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப்புன்னு சொல்லி ஹீரோயின் உள்ளே போகிறாங்க. சரி சொல்லுங்கள் என்ன விஷயம்னு கேட்கும்போது, இல்லை என்னோட காலை துடைக்க வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டாங்க போது, அடப்பாவி உன் காலை நான் துடைக்கணுமான்னு சொல்லிட்டு, ஓகே தொடச்சி தொலைறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல பிளட்டாக இருக்குது. அதை ஹீரோ வந்து கவனிச்சிடாரு. அப்போ ஹீரோயினும், என்ன பண்ணுறீங்க, இது உமன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டை தொடச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து, உன் கையை கொஞ்சம் நான் பார்க்கணுமேங்கும் போது ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சிடுது, அடடா இவன் கையில் அடிபட்டிருக்கான்னு சொல்லி செக் பண்ண பார்க்குறான், அதுக்கு தான் இப்படி பண்ணுறான்னு சொல்லி யோசிச்சுட்டு, என்ன இப்போ உங்களுக்கு என் கையை காமிக்கணுமா, ஏன் என் மேலே அவ்வளோ பாசமானு சொல்லிட்டு ஹீரோயின் டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோவும், ஒன்றும் தேவை கிடையாது நான் வந்து போன்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் ஃபேவேவை காணும், அவர் வந்து ஹாஸ்டலில் காணா போயிட்டாரான்னு சொல்ல அது கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அவரும் வீல் சேரில் தள்ளிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோயின், ஒரு பக்கம் ஆன்டி ஹீரோன்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோலாம் ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறாரு, என்னால தான் என் பையன் காணா போயிட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் வந்து, கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்கும் போது, போதும் வாய மூடு, இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இந்த டைமை பயன்படுத்தி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நீ ஃபேஃபேயோட அம்மாவாகலான்னு பார்க்குறியாங்கும் போது, என்னடா இப்படிலாம் பேசுகிற, அப்படிலாம் பேசாதன்னு சொல்லி ஆன்ட்டியும் சொல்ல, நான் அப்படி தான் சொல்லுவேன், இவ அப்படிப்பட்ட ஆளு தான் சொல்லி ஹீரோ வேகமாக கத்த அவங்க அம்மா கோவம் வந்துடுது. ஓங்கி பலார்னு ஒரு அறை, உனக்கு என்னடா தெரியும் அந்த பொண்ணை பற்றி, அவன் உன் பையன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியும், அவள் வச்சிருக்க பாசம் எல்லாமே உண்மை தான், ஏன்னா ஒரு முறை உன் பையனை கொல்ல பார்த்தாங்க, அப்போ அவள் தான் வந்து உயிரை காப்பாத்தினா, அது உனக்கு தெரியுமா, இன்னைக்கு மட்டும் அவன் உன் பையனோட உயிரை காப்பாற்றலைன்னா இன்னைக்கு உன் பையன் கத்திக்கிட்டு இருக்கிய, அந்த பையன் இருந்திருக்கவே மாட்டான்னு சொல்ல, அப்போ அங்கே வந்து ஃபேஃபேவோட சவுண்டு மாதிரி கேட்குது. அதை பார்த்து ஹீரோயினும், அப்புறம் நம்ம பேச்சை வச்சுக்கலாம், இப்போ நம்ம ஃபேஃபேவை தேடலாம் சொல்லி சவுண்டு கேட்ட பக்கமாக போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வேகமாக போகிறாங்களா, அதில் அவங்க கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுக போக அப்போ ஹீரோ தான் வந்து பிடிக்கிறாரு, பார்த்து வா, அப்புறம் என்னை மன்னிச்சிடு, சின்ன நேரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஓவராக பேசிட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் புள்ளையை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபேஃபே எங்கே இருக்கானா, ஹீரோனோட பையனோட தான் இருக்கான். அந்த பையன் பேர் வந்து யாங்கு. எதுக்கு தனியாக இந்த டைமில் வெளியில் வந்தேன்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பா வந்து என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டாரு, அதனால தான் அங்கேருந்து நான் வந்துட்டேன்னு சொல்ல, அப்படியா உங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரரான்னு கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது, எங்கள் அப்பா என் மேலே பாசமாக இருப்பார், ஆனால் அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் தான் இப்படி மாறிட்டாருன்னு சொல்ல, அப்படியா சரி அவங்க அப்பா உடம்பு கண்டிப்பாக சீக்கிரம் குணமாயிடும், அதுக்கப்புறம் உன் மேலே பாசமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்தா கேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஃபேஃபே சொல்கிறான், எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்களே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, எங்கள் அப்பா மேலே நான் கோவமாக இருக்குது, அதனால் நான் பேச மாட்டேன், எனக்கு பதிலாக நீங்கள் பேசுகிறீங்களா அவர்கிட்ட, நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறீங்களாங்கும் போது, சரி நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணுறான். இங்கே ஹீரோக்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி உங்கள் பையன் எங்கள் வீட்டில் தான் இருக்கான், வந்து அழைச்சிக்கோங்க, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு அனுப்பி விட்டுருக்கான். அதை பார்த்து ஹீரோவும், இந்த பாருங்க ஃபேஃபே இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, இந்த அட்ரஸில் தான் இருக்கானாங்கும்போது ஹீரோயின் பார்க்குறாங்க, என்னடா நம்ம வீட்டு அட்ரஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவங்க முழிச்சிட்டு இருக்க, எல்லாரும் அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா அது ஹீரோயினோட வீடு தான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அங்கே பார்த்தா அங்கே ஃபேஃபேயும் யாங்கும் வராங்க.
அங்க யாங் வந்து அம்மான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன இவன் உன்னோட பிள்ளையான்னு. அதை பார்த்த ஹீரோயினும் சரி பரவாயில்ல, நம்ம பையனுக்காக தானே இந்த வீட்டில் இருந்தோம், இப்போ இதே ஒரு காரணமா வச்சு நம்ம டிவோர்ஸ் கொடுத்துலாம் சொல்லிட்டு, ஆமா இவன் என்னோட பையன் தான், இந்த மன்னிச்சிடுங்க, நான் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆன்ட்டி பாக்குறாங்க, அடடா இத்தனை நாளா எனக்கு ஒரு பேரன் தான் இருக்கான்னு நினைச்சேன், இப்போ எனக்கு இன்னொரு பேரன் கிடைச்சிட்டானா, ஜாலியா இருக்கேன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட ஹீரோயின் பாக்குறாங்க, என்னடா எல்லாம் தலைகீழ நடக்குதேன்னு. அப்ப ஃபேஃபே வேற, அப்போ நீங்க என்னோட அண்ணனா, அப்ப எங்க அம்மா உங்க அம்மானா, அப்ப என்னோட அப்பா உங்களோட அப்பா தான், இனிமே என்னோட அப்பாவை நீங்க அப்பானே கூப்பிடலாம்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ பாக்குறாரு, என்ன இந்த பையனுக்கு நான் அப்பாவா, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஆன்ட்டி எதையும் கண்டுக்கல. சரி வாங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க. நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஃபேஃபே சொல்கிறான், எங்கள் அப்பா நல்ல கதை சொல்லுவார், நம்ம 2 பேரும் அவர் கூட தூங்கலாம்னு சொல்லி அழைச்சிட்டு வர. அப்போ ஹீரோவும் பார்க்கறாரு, சரி வாங்க எல்லாருக்கும் கதை சொல்லி தூங்க வைக்கிறேன்னு சொல்ல 2 பசங்களும் குசி ஆயிடுது. 2ம் படுக்க வச்சு ஹீரோ கதை சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. அப்போ பசங்களும் அம்மா நீங்களும் இங்கேயே படுங்கும் போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவும் பரவாயில்ல வந்து படுத்துக்குன்னு சொல்ல ஹீரோயினை வந்து ஒரு ஓரமாக படுத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் கதெல்லாம் சொல்லி பசங்களை தூங்க வச்சுட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயினும் எதுக்காக இப்போ நீங்கள் என்னையே பார்க்குறீங்கும் போது, அப்போ உனக்கு வந்து டாக்டர்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி நக்கலா கேட்க ஹீரோயினும் என்ன டாக்டர் எதை பத்தி பேசுறீங்க, எனக்குலாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் ஒரு மார்க்கமா பாக்குறாரு, இவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. தென் மறுநாள் ஹீரோ வந்து யாங்க பத்தி தான் விசாரிக்கிறாரு. அப்போ உன் பையனுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்கும்போது, ஆமா என் பையனுக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ நீங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு போக சொன்னா கூட நான் போக தயாரா தான் இருக்கேன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் இல்ல இப்போதைக்கு நீ இங்கேயே இருக்கலாம், ஏன்னா என் பையனும் உன அம்மாவை நினைச்சு பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ நீ பிரிஞ்சு போயிட்டுனா அதை அவனால தாங்கவே முடியாது, அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒன்னாவே இருக்கலாம்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினை வந்து ஒத்துக்கிறாங்க. அப்ப வெளியில ஹீரோனோட அப்பா கத்துற சவுண்டு கேக்குது. அதை பார்த்து ஹீரோயினும் வெளியில போய் பார்க்க அங்க அவர் அப்பா தான் கத்திக்கிட்டு இருக்காரு. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன பேங்க்ரப்ட் ஆக்கி விட்டுட்டா நான் அப்படியே விட்டுருவேனா, ஒழுங்கா உன் புருஷன் கிட்ட சொல்லி என்ன சரி பண்ணி விட சொல்லுங்கும் போது அதுக்கு ஹீரோயினும் அப்பெல்லாம் செய்ய முடியாது போயான்னு சொல்லிட்டு உள்ள போக பார்க்க, இங்க பாரு உன் பையன் இன்னும் சாகவே இல்லை, அது நான் ஃபேக்கா சொன்னதுன்னு சொல்ல, என்ன சொல்றீங்க நீங்க உண்மையான்னு கேட்கும்போது ஆமா உண்மைதான், உன் பையன் வந்து உயிரோட தான் இருக்கான், என் கிட்ட தான் இருக்கான்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினும் ஒரு பார்வை பார்க்குறாங்க, இங்கே பாரு என் பையன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் உன்கிட்ட மட்டும் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா என் பையன் மட்டும் உன்கிட்ட இருந்தானா அவனை எப்பயும் நீ என் கண்ணில் காமிச்சிருப்ப, இப்படி வந்து வாய்ஸ் அவடால் விட்டு பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன், அதனால காதில் பூ சுத்த வேற யாராவது கிடைப்பாங்க அவங்கள்ட்ட போய் சுத்துன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட இன்னொரு பையனை பற்றி விசாரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு பயங்கரமாக அழுவுறாங்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் பையன் இறந்துட்டான்னு சொன்னா அதை முட்டாள்தனமா நான் நம்பிட்டேன், நான் அன்னைக்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்தா இப்போ என் பையன் என்கிட்ட வந்திருப்பான்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஃபேஃபே வரான். அம்மா எதுக்காக நீங்க அழுவுறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு தோணுது இவன் தான் நம்மளோட பையனா இருப்பானு சொல்லிட்டு, அதனால கேட்குறாங்க உன்னோட அம்மாவை நீ பார்த்துருக்கியா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஃபேஃபேவும் எங்க அம்மா உயிரோடே இல்லை இறந்துட்டாங்கன்னு சொல்ல அது ஹீரோ கேட்டுறாரு. அவருக்கு செமையா கோவம் வருது. ஃபேஃபே நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கத்த ஃபேஃபே வந்து பயந்தே போயிடுறான். அதை பார்த்த ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல. அப்போ அவர் சொல்றாரு உனக்கு எவ்வளோ தைரியம், நீ எப்படி அம்மா உயிரோட இருக்கும்போதே நீ உயிரோட இல்லைன்னு சொல்லுவேங்கும் போது எனக்கு அவங்கள பிடிக்கல, அதனால தான் நான் அப்படி சொன்னேங்க. அப்போ ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க அப்போ அங்க அம்மா யாருன்னு சொல்லி இவருக்கு தெரியும் போல, சரி இவங்க 2 பேருக்கு நடுவில் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி நீங்க 2 பேரும் பேசுங்க நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஃபேஃபே அப்படிலாம் பேசக்கூடாதுடா, என்ன இருந்தாலும் உன்னோட அம்மான்னு சொல்லும்போது அதுக்கு அவங்களும் வெளிலப்பா எனக்கு வேணாம், அந்த அம்மாவே எனக்கு தேவை கிடையாது, எனக்கு வந்து இந்த அம்மாவை தான் பிடிச்சிருக்கு, இவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்ல ஹீரோவுக்கு என்ன சொல்றதே தெரில. ஆனால் ஹீரோயினும் ஒரு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தென் எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஆனால் எல்லாரும் மூஞ்ச தூக்கிட்டு ஒருத்தரை பார்க்காம தான் உட்காந்துருக்காங்க. ஆன்ட்டியும் பார்க்குறாங்க என்னடா இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஏதோ கால் வந்ததுனால அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோவுக்கும் மனசு கேட்கல, அதனால சாப்பிடாம போயிடுறாரு. அப்போ 2 குட்டி பசங்களும் பேசிக்குதுங்க, என்ன ஒரே போரா போயிட்டு இருக்கு, நம்ம வந்து ஃபுட்பால் விளாட்லாமான்னு சொல்லி ஃபேஃபே கேட்டுட்டு இருக்க. அதுக்கு வந்து யாங்கும் சரி விளாட்லாம், ஆனால் நம்ம 2 பேரும் எப்படி விளாட முடியுங்கும் போது எங்கள் அப்பா சூப்பராக விளாடுவாரு, நம்ம அவரையும் சேர்த்துக்கலாங்கும் போது ஆனால் அவர் வருவாராங்க, நீ தான் கேட்கணும் கேட்குறியாங்கும் போது ஓகேன்னு சொல்லிட்டு யாங்கும் போய் ஹீரோ கிட்ட கேட்குறான். இதில் என்ன காமெடினா ஃபேஃபே வந்து அப்படி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பான், அவனை பார்க்கும்போது செம காமெடியாக இருக்கும். அப்போ ஹீரோவும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நம்ம ஃபுட்பால் விளாட்லாமான்னு கேட்க ஹீரோ கொஞ்ச நேரம் கூட யோசிக்கல, ஓகே விளாட்லாமேன்னு சொல்ல அப்படியே ஃபுட்பால் கிரவுண்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்க்குறாரு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், இந்த 2 பயலுகளும் நம்மளை வச்சு செய்ய போறானோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி அவனும் பாலெல்லாம் த்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து சந்தோஷமா தான் விளாண்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பால் எடுக்க முடியல. அப்போ ஹீரோயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களும் சேர்ந்து விளாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க.
இங்கே அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, சார் நான் கண்டுபிடிச்சேன் சார், மேடம் தான் வந்து டாக்டர் ஈன்னு சொல்லும்போது அது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா எனக்கு அந்த டவுட்டு முன்னாடியே இருந்துச்சு, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அப்போ ஹீரோயின் அங்கே வராங்க. அதை பார்த்து அசிஸ்டண்ட்டும் கிளம்பி போக, உங்கள் காலை க்ளீன் பண்ணலாம் தான் சொல்லி வந்தேன், க்ளீன் பண்ணிட்டுமான்னு சொல்லி ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, என்ன என் காலை க்ளீன் பண்ண வந்தியா இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தியான்னு கேட்க, அதை பார்த்து ஹீரோயினும், ஓ அப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்ல, ஆமாம் நீ தானே டாக்டர் ஈ, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, ஓ அப்போ நான் மறைமுகமாக ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை, என்ன சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவும் கிட்டக்கு க்ளோஸாக வராரு. அதை பார்த்து ஹீரோயினும் என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அவர் கிஸ் பண்ண வராரு, அதுக்குள்ளே அங்கே 2 பசங்களும் வந்துடுறாங்க. அப்பா அம்மா வெளியில் வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் போய் பார்க்குறாங்க. அங்கே கார்டனில் வந்து லைட்லாம் போட்டு அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே ஆன்ட்டியோட பிளான் போல். ஹீரோயினும் பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம் இங்கே டான்ஸ் ஆடினா நல்லாயிருக்கும், ஆனால் எப்படி ஆடுறதுன்னு தெரியலையேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் அதுக்கு என்ன நான் உங்களுக்காக ஆடுறேன்னு சொல்லி ஹீரோயின் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்க்குறாரு, இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்கும் போது என்னன்னு கேட்க, நம்ம 2 பேர் வாழ்க்கையிலையும் என்னென்னமோ நடந்திருக்கலாம், ஆனால் இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும், இதே மாதிரியே வாழ்க்கை பூரா நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாமான்னு சொல்லி ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண, அதுக்கு ஹீரோயினை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மறுநாள்லேருந்து ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள குட்டி குட்டி ரொமான்ஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. மறுநாள் காமிக்கிறாங்க, வெளியூர் போன தாத்தா வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வெளியூர் போனதையே நீங்கள் சொல்லவே இல்லைன்னு கேட்கலாம், ஏன்னா கதையிலே சொல்ல இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே நான் மறந்து போயிட்டேன். இப்போ தாத்தாவும் 2 பசங்களையும் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமுக்கு ஹீரோக்கு ஒரு கால் வருது, வெளியே போய் பேசலாம் போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு புது லேடி வரா. அவளை பார்க்குற ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்போ எதுக்கு நீ இங்கே வந்தேன்னு கேட்கும்போது அப்போ தம்பிக்காரனை பார்க்கணுமே ஒரு வில்லத்தனமாக சிரிக்கிறான். அவனோட பிளான் தான் போல இது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, என் பையனை பார்க்கறதுக்காக நான் வந்தேன், ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அதிகாரமாக உட்காந்துக்கிறா. யார் இந்த பொண்ணு, என்ன கெஸ்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஆன்ட்டியும் அவ ஒன்றும் கெஸ்ட் கிடையாது, நீ தான் அந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கன்னு சொல்ல, என்ன ஆன்ட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க பையனோட குழந்தைய பெற்ற அம்மா என்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களாங்கும் போது அப்போ ஹீரோவும் எனக்கே அது சந்தேகமாக இருக்குது, நீ அவளோட அம்மா இல்லைன்னு தோணுது, தோ இப்போ தான் நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கொடுத்துருக்கேன், அது வந்தோன்னு உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்ல, அந்த நேரத்துக்கு கரெக்டாக டெஸ்ட் ரிசல்ட்டும் வருது. ஹீரோவும் சந்தோஷமாக பார்க்குறாரு, ஏன்னா அவருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஹீரோயின் தான் நம்ம கூட இருந்தாலோ இது 2மே நம்ம குழந்தைங்களோன்னு, அதுக்காக தான் டெஸ்ட் எடுக்க கொடுத்துருப்பாரு. ஆனால் அவர் அதை திறந்து பார்க்கும்போது ரிசல்ட் வந்து ராங்குன்னு வந்துடுது. அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப சோகமாயிடுறாரு. அதை பார்த்து அந்த லேடிக்கும் புரிஞ்சு போயிடுது, என்ன ரிசல்ட் ராங்குன்னு வந்திருக்கா, நான் தான் சொன்னேனே நான் தான் அவளோட அம்மா, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் டவுட் படுறீங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறுல நான் விட்டுட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் உங்களை தேடினேன், நீங்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை, இப்போ தான் நான் என் பையனை பார்த்துருக்கேன், நான் உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம ஒரு குடும்பமாக இருப்போம்னு சொல்ல, தாத்தாவும் ஆமாடா அந்த பொண்ணு இந்த குடும்பத்து மருமகளாக இருக்கிறது தான் சரியாக வரும், நீ வந்து அவளே கல்யாணம் பண்ணிக்கோ, அதுவும் உன்னோட விருப்பம் இருந்தால் மட்டும்தான் சொல்ல, ஆன்ட்டிக்கு கடுப்பாயிடுது, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள், ஹீரோயின் நமக்காக பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்களான்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் போது ஆண்டி விடுங்க, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு யாங்க அழைச்சிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போக பார்க்குறாரு, ஆனால் இந்த லூசு விட மாட்டேங்குது, என்னங்க என்னங்கன்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கா. இங்கே ஹீரோ வந்து தாத்தா கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்காரு, எதுக்காக தாத்தா நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்க, அதனால தான் ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல, இங்கே பாரு இப்போ அது முக்கியம் கிடையாது, நம்ம மருமகளை திருப்பி அழைச்சிக்கலாம், ஆனால் உனக்கு இவ்வளோ நாளாக யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நீ உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்க, அது யாருன்னு கண்டுபிடிக்க வேணாமா, இந்த லேடி இப்போ புதுசாக வந்திருக்கா, இவ மேலே எனக்கு டவுட்டாக இருக்கு, அதனால இவ கூட நீ பழகி பார்த்து உண்மையை கண்டுபிடின்னு சொல்ல, ஹீரோவுக்கும் தாத்தா சொல்கிறது தான் சரின்னு தோணுது, அதனால அவரும் பிளானுக்கு ஒத்துக்கிறாரு. மறுநாள் ஹீரோயின் வந்து ஷாப்பிங் வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த லேடியும் வரா. அவ வந்து சும்மா இருக்க மாட்டா, வேஸ்டா ஹீரோயினை வம்பு வளர்க்கணுங்கிறதுக்காகவே வம்பு வளர்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் அவ கூட தான் வந்திருப்பாரு போல. ஹீரோயின் என்ன திங்ஸ் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அவகிட்ட ஏங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் ஒன்றும் சொல்லல, நீயே எடுத்துக்கோங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இவளும் வந்து சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. உனக்குலாம் இந்த கடைக்கு வர தகுதியே கிடையாதுன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ அங்க வராரு. உனக்கு தேவை ஷாப்பிங் பண்றது தானே, இப்போ எதுக்கு நீ அவகிட்ட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கங்கும் போது, அடடா இவ்வளோ நேரம் பார்த்துட்டு சும்மா தானே இருந்த, இப்போ எதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற கேட்கும்போது, என்னம்மா இப்படி சொல்லிட்ட, நீ என்னோட ஒய்ஃபு, இது உன்னோட கடை, உனக்கு ஒரு லாபம் கிடைக்குதுங்கிறப்ப நான் ஏன் அதுக்கு தடுக்கணும், அதுக்காக தான் அமைதியாக இருந்தேன்னு சொல்ல, ஆமால இது என்னோட கடை, அதை நான் மறந்தே போயிட்டேன் பார்த்தியா, ரொம்ப தேங்க்ஸ், என்னோட கடைக்கு நீ நிறைய காசை ஈட்டி கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஹீரோயின் நக்கல் பண்ணிட்டு போக அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. என்னங்க அவள் உங்கள் முன்னாடியே நான் அவமானப்படுத்துறா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கும் போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்,
எப்பவுமே நான் என்னோட ஒய்ஃப் பக்கம் தான் இருப்பேன், உன் பக்கம் இருக்க முடியாதுன்னு சொல்ல அவளும் கோச்சிட்டு போயிடுறா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோயின் எதுவுமே காதுல வாங்க மாட்டாங்க. நீங்க என்கிட்ட பேசவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியில போக அந்த இடத்துல ஆன்ட்டியும் ஃபேஃபேவும் நிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் அம்மா நீங்க என்ன பண்றீங்கும் போது அதை பார்த்த ஃபேஃபேவும் அப்பா நீ ஒரு யூஸ்லெஸ், உனக்கு எப்படி அம்மாவை கரெக்ட் பண்ணே தெரியலங்கும் போது இந்த பொடிவான்லாம் பேசுற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்ப ஃபேஃபே வந்து காலிலே விழுந்துடுறான். அம்மா நீ வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் நான் வீட்டுக்கு போவேன், இல்லைன்னா போவே மாட்டேன்னு சொல்லி அவன் காலை பிடிச்சி அழுதுட்டு இருக்க. ஒரு பக்கம் ஆன்ட்டி நிறைய கிஃப்ட்டை கொண்டு வந்து இது எல்லாமே உனக்கு தாமா, நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்களும் அடம் பிடிச்சிட்டு இருக்க. அங்க சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரே எம்பாரசிங்கா போகுது. ஒரு நிமிஷம் என் கூட வாங்கன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி தனியா அழைச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கொஞ்சம் பேச விடுறியா, நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், அந்த லேடி வந்து சூசுவோட அம்மாவே கிடையாதுங்க. என்ன சொல்றீங்க நீங்க, அப்ப எதுக்கு நீங்க அந்த பொண்ணோட சுத்திட்டு இருக்கீங்கும் போது உடம்புல இவ்வளவு நாள் பாய்சன் இருந்தனால தான் நான் கோமால இருந்தேன்னு சொல்லி நீ தானே சொன்ன, அப்ப அது யாரு கொடுத்தான்னு கண்டுபிடிக்க வேணாமா, எனக்கு என்னமோ இந்த லேடி மேலதான் சந்தேகமா இருந்துச்சு, அதாவது தாத்தாவுக்கும் சந்தேகமா இருந்துச்சு, அதனாலதான் நாங்க இது சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் சொல்லி இப்படி பேசணும்னு சொல்ல. அப்படியா, அப்ப அன்னைக்கு வந்து டிஎன்ஏ ரிசல்ட்டுங்க, எனக்கு என்னமோ தோணுது அது ஃபேக்கா இருக்கும்னு சொல்ல. சரி நான் இன்னொரு முறை நான் உங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஆசைப்படுறேன், நீங்க எனக்கா பண்ணுவீங்களான்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் ஓகேன்னு சொல்றாரு. எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோவும் அந்த லேடி எங்க நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அங்க அவ ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோக்கு செம கோவம் வருது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்கும் போது ஆமா இனிமே நான் தானே இந்த இடத்துல இருக்க போறேன், அதுக்கு தான் அப்படி பண்ணங்க. அப்ப ஹீரோ கோவத்துல கழுத்து நெரிச்சு நீ சூசுவோட அம்மாவே கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும், டிஎன்ஏ ரிசல்ட் எடுத்து பார்த்துட்டேன், ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் உன்னை இங்க அனுப்புனான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளும் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இல்ல நான் தான் சூசுவோட அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படிலாம் நீ கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மேட்ஸை கூப்பிட்டு அவளை பிடிச்சிட்டு போக சொல்லிடுறாரு. தம்பிக்காரனை காமிக்கிறாங்க. அது கம்பெனி சம்மந்தமான ஏதோ ஒரு ஃபைல் அவனுக்கு கிடச்சி போச்சு. அப்பாடா இது எனக்கு கிடச்சிடுச்சு, இனிமேல் கம்பெனி எனக்கு சொந்தமாக போகுதுன்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. முன்னாடி பாடி கார்ட்ஸ் வந்தோம் தம்பிக்காரனை பிடிக்க. தம்பிக்காரன் வந்து சிரிக்கிறான். எதுக்குடா இப்படி சிரிக்கிறான்னு பார்க்கும்போது அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாமே ஹீரோவும் ஹீரோயினும் பிடிச்சிடுறாங்க. அதை பார்த்து ஆகணும் அவங்களாம் உன்னோட ஆளுன்னு நினச்சியா, அவங்க எல்லாருமே என்னோட ஆளு, அதோட கம்பெனியும் எனக்கு சொந்தமாக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் வந்து சிரிக்கிறாங்க. அதை பார்த்து ஆகணும் இப்போ எதுக்கடி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன முதுல குத்தி ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் திரும்பவும் சிரிச்சுட்டு சாரி தெரியாம சிரிச்சிட்டேன், யூ கண்டினியூ சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு செம கடுப்பாகுது. அப்ப ஹீரோ சொல்றாரு அது என்ன உண்மையான ஃபைல் நினைச்சிட்டு இருக்கியா, அவ்வளோ கேர்லெஸ்ஸா வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளான்னு கேட்க அப்பதான் அவனுக்கு தெரியுது இது எல்லாமே ட்ராப்புன்னு. டக்குன்னு பார்த்தா எல்லா பாடி கார்ட்ஸும் அவனை பிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தாத்தா வராரு. டே என்னடா பண்ணி வச்சிருக்க, நான் என்னோட உன்னை சொந்த பேரனா தானே வளர்த்தேன், ஆனா ஏன்டா உன் புத்தி இப்படி போச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அவனும் தாத்தா என்ன மன்னிச்சுட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா யாருமே கேட்கற மாதிரி இல்ல, அவனை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துட்றாங்க. மறுநாள் காமிக்கிறாங்க. பசங்க ஆன்ட்டி எல்லாமே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்னத்த பாக்குறாங்க பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் சீரியஸா ஏதோ ஃபைல படிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன ஃபைல்னா மேரேஜ் கான்ட்ராக்டா. இதுல 1008 கண்டிஷன் போட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இப்படி கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்றதும் நல்லா தானே இருக்குன்னு சொல்ல. ஆமா நல்லா தான் இருக்கு, இப்படியே இருப்போம்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் ஆமா இப்படியும் இருப்போம்னு சொல்றதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பாய்.